கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 4வது மாதத்திலும் கூட நம்முடைய இந்த மாதத்துக்கான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆலோசனையான ஒரு வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். அருமையான தேவ ஜனமே, ஆலோசனை மிக மிக முக்கியமான ஒன்று. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அப்போ ஆலோசனைக்காரர்கள் அல்லது ஆலோசனை கொடுக்கக்கூடிய அநேகர் நம்ம கூட இருக்கும் பொழுது அதனாலே பல நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஆகவே நம்ம ஆரம்பத்தில் வாசித்தது போல கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம மனிதர்கள் அநேக காரியங்களை குறித்து யோசிக்கலாம், அல்லது நமக்கு தெரியாத காரியத்தை நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் போய் ஒரு ஆலோசனையாக கேட்கலாம். நம்மளோட வயது முதிர்ந்தவர்கள், அல்லது நம்ம நடத்துகிற ஊழியக்காரர்கள், அல்லது நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்போம். ஆனால் எல்லா ஆலோசனையும் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது. நாம் எவ்வளோ தான் யோசித்து ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினச்சாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லி. யாருடைய ஆலோசனையை நாம் கேட்கக்கூடாது என்று சொன்னால் சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நாம் கேட்கவே கூடாது. துன்மார்க்கமாய் வாழுகிற மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசேஷமாக உலகத்தின் மனிதனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கறது எந்த மனிதரிடத்தில் கேட்கிறோம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கமாய் வாழுகிறவன், தெய்வ பக்தி இல்லாமல் வாழுகிறவன், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழாத ஒரு மனிதனிடத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்கவே கூடாது. ஒரு வேறு நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், நாம் வேலை ஸ்தலங்களிலே பழகுகிறவர்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்கவே கூடாது. காரணம், அவர்களிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய ஞானத்திலிருந்து எடுத்து கொடுப்பார்கள். ஆகவே நாம் ஆலோசனை கேட்கறதுலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை கொடுக்கிறவங்க இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்களாம். அப்படின்னா என்ன ஆலோசனைன்னு சொன்னால், நல்ல ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்களுடைய வீழ்ச்சி இருக்கும். அதுபோல் இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் யாரை வைத்திருக்கிறோம், அல்லது நாம் யாருடைய ஆலோசனை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறோம். ஒரு காரியத்திலே ஒரு தேவை இருக்கிற பொழுது, ஒரு குழப்பத்தில் நாம் இருக்கிற பொழுது யாரிடத்தில் போய் நாம் ஆலோசனை கேட்குறோம்? குடும்ப வாழ்க்கையை குறித்தாக இருக்கட்டும், பிள்ளைகளை குறித்தாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது யாருக்கிட்ட போய் கேட்குறோம்? தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், அல்லது தெய்வ பக்தியாய் ஒழுக்கமாய் வாழக்கூடியவரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்குற பொழுது அவர்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கிற பொழுது அதற்கேற்ற ஒரு ஆலோசனை சொல்வார்கள். வேதாகமத்தில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல, தேவனுடைய வாக்கில் வாக்கை போல இருந்ததாம். சில வேளைகளில் மற்றவர்கள் கொடுக்குற ஒரு ஆலோசனை ஒரு தெய்வத்தினுடைய வாக்கை போல் இருக்கும். ஆனால் இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையும் அப்படி தான் இருந்ததாம். ஆனால் இதே அகித்தோப்பேல் ஒரு காலத்திலே தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன். பிந்தின நாட்களில் அவருடைய குமாரனாகிய அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாய் மாறி தாவீதை பகைக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். இப்படியும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அகித்தோப்பல்களை நாம் சந்தித்திருக்கலாம். ஒரு காலத்தில் நல்லா நமக்கு ஆலோசனை கொடுத்தவங்க இன்றைக்கு நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய அகித்தோப்பியல்கள் இந்த நாட்கள் இருக்கலாம். ஆனால்
வேத வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நாம் அநேக காரியங்களை யோசிக்கலாம். இந்த மாதத்திலும் கூட கடந்து போகிற பாதைகளில் பலவித காரியங்களை குறித்து நாம் யோசிக்கலாம். இது இப்படி நடக்குமா, இது அப்படி நடக்குமா, இந்த தேவைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்தந்த காரியத்துக்கெல்லாம் நான் குழப்பத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவன் நமக்கு இருக்கிறார். அவரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஆலோசனை சத்தியமும் உறுதியுமானதாக இருக்கிறது. சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. யாருடைய ஆலோசனை நிறைவேற்றுவாராக? தாவீது யுத்தத்துக்கு கடந்து போகிற பொழுது ஜனங்கள் பாடுகிறார்கள், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போது தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், 7வது 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் இருக்கிற மக்கள் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய ஆலோசனைப்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். தேவனுடைய ஆலோசனை இல்லாதவர்கள் முறிந்து விழுவார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் யுத்தத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் பாடின பாடு. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நாம் சந்தித்திருக்கலாம். அல்லது நாம் கடந்து போகிற பாதைகளில் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற, நம்மை கைட் பண்ணக்கூடிய நல்ல ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய நம்முடைய தேவனிடத்தில் கேட்கிற பொழுது நிச்சயமாக தேவன் தம்முடைய ஞானத்தினாலே நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்துவோம். ஆகவே தான் 73ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிற பொழுது, வசனத்துக்கு நம்மை தாழ்த்தி, தேவனுடைய சத்தத்துக்கு நம்மை தாழ்த்தி, அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர். இதுதான் சங்கீதக்காரனுடைய ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தந்து நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆலோசனை வெளிப்படுவதாக. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு தமது வழிகளை போதிக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அது ஆலோசனைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு வேண்டிய ஆலோசனை, சபைகளுக்கு வேண்டிய ஆலோசனை, ஊழியத்துக்கான ஆலோசனை, ஊழியர்களுக்கான ஆலோசனைகளை என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. நீர் ஆலோசனை கர்த்தர். ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துங்கப்பா. யாரெல்லாம் குழப்பத்தோடு கூட இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவை உண்டாக்கி நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.